பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கான தேவ வார்த்தை எரேமியா 33:6 இதோ நான் அவர்களுக்கும் சவிக்கமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கும் பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். தேவ ஜனமே பாருங்கள், இஸ்ராவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு இருந்தாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவங்களுக்கு போய் சொன்னாலும், ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியங்களை சொன்னாலும் அவங்களுக்கு கீழ்ப்படியவே இல்லை. ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது அவங்களுக்கு பல பாடுகள் அவங்க அனுபவித்தாங்க. ஆனாலும் தேவன் பாருங்கள், நம்ம தேவன் இரக்கமுள்ளவர். நம்ம தேவன் சொல்கிறார், இதோ நான் அவர்களுக்கும் சவிக்கமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். நம்ம தேவன் என்ன பண்ண? சவிக்கமும் ஆரோக்கியமும் வர பண்ணுவேன். அவரை குணமாக்குவேன். அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை நான் கொடுக்குறேன். பரிபூர்ண சமாதானத்தை எப்போ நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னால், தேவன் வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்மளை குணமாக்குற தேவனாக இருக்கிறார். நம்மளை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தில் நம்மளுக்கு தெரியும். அதுபோல தான் அன்பான தேவ ஜனமே, நம்ம என்ன பண்ண? தேவனுக்கு நம்ம கீழ்ப்படுறவங்களாக இருக்கணும். தாவீது நம்ம பார்க்குறோம். தாவீது பார்க்கும்போது எவ்வளோ பாடுகள் வந்தால் கூட தேவன் அவரோட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். யோபு நம்ம பார்க்குறோம். தானியேல் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு அவங்க கீழ்ப்பட்டார்கள். கீழ்ப்படியும் போது அவங்களுக்கு எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சமாதானம். தேவன் என்னோட இருக்கிறார், தேவன் என் ஜெபத்தை கேட்குறார், தேவன் என்னை விடுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சமாதானம் அவங்களுக்கு இருந்தது. அதுபோல தான் நம்மளுக்கு கூட தேவன் என்ன பண்ணார்? சமாதானம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம உண்மையுள்ளவர்கள் கிடையாது. இருந்தாலும் நம்ம பாவங்களெல்லாம் அவர் மன்னித்து அவர் சமாதானத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் குணமாக்குற தேவனாக இருக்கிறாரு. அவர் பரிபூர்ண சமாதானத்தை கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறார். அதில் நம்மளுக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னொரு வசனத்தை கூட நம்ம பார்க்கும்போது பாருங்கள், சங்கீதம் 67:2 பாருங்கள், தேவரீர் எங்களுக்கும் இறங்கி எங்களை ஆசீர்வதித்து பாருங்கள், எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேலேயே பிரகாசிக்க பண்ணும் என்றார். தாவீது சொல்கிறார், ஆண்டவரே எங்களுக்கு இறங்குமாப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, முகத்தை எங்களுக்கு பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அதே போல் ஏசாயா 26:2-4 வரை நீங்கள் படித்து பாருங்கள். சத்தியத்தை கை கொண்டு வருகின்ற நித்திய ஜாதி எது அப்படின்னு சொல்லி கூட அதில் நம்ம பார்க்குறோம். நித்திய ஜாதி உள்ள பிரவேசிப்பதற்காக வாசல்களையே தெருவுங்கள். அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இரக்கமுள்ள தேவன், கிருபையுள்ள தேவன் நம்ம தேவன். அதே போல் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து தியானிங்க. என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா, நம்ம பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறாரு. நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? நம்மளை குணமாக்கியிருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். நம்ம சமாதானம் கொடுக்குற தேவனாக அவர் இருக்கிறாரு. அதனால தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தேவனிடம் கொடுங்க. சமாதானம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. எப்போ பார்த்தாலும் வேதனை, துன்பம், வியாதி, துக்கம், இதில் எத்தனை நாள் நம்ம வாழ முடியும் சொல்லி நினச்சி பாருங்கள். ஆனால் தேவன்கிட்ட கேளுங்க, சமாதானத்தை அன்றைக்கி இந்த காரியத்திலிருந்து சமாதானத்தை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா நீர் பரிசுத்தர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நீ ஜீவிக்கிற தேவன், உங்களால் எல்லாம் முடியும் ஐயா. இந்த வானமும் சிங்காசனம் எல்லாம் உங்களது கர்த்தாவே. அப்பா இந்த பூமியில் எங்களை கொண்டு வந்து கர்த்தாவே உருவாக்கியிருக்கிறீங்க தேவனே. உங்களுக்கு விரோதமான காரியங்கள் கர்த்தாவே சித்திரவானவன் செய்ய வைத்து பலவீனங்களை சோறுகளை கொண்டு வந்து வியாதிகளை கொண்டு வந்து கர்த்தாவே உங்களை துதிக்க முடியாமல் ஸ்தோத்திரிக்க முடியாமல் கர்த்தாவே நேரம் இல்லாமல் நிறைய ஜனங்களை அப்போ ஓடி சமாதானம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. தகப்பனே, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாமே தேவை கர்த்தாவே. ஆனாலும் தகப்பனே ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறீங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லியிருக்கிறீங்க. நானே சமாதானம் கொடுக்குற தேவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், நானே ஒளியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க. நீரே ஒளி சத்தியம் ஜீவனமாக இருந்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.